ஜெபம் கட்டாயம் தேவையா? பிரைஸ் தி லார்ட். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே என புனித பவுல் 1 தெசலோனிக்கர் 5:17 மற்றும் 18 கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இடைவிடாமல் சுவாசிக்க முடியுமானால், இடைவிடாமல் இருதயம் துடித்து கொண்டே இருக்குமானால், ஏன் இடைவிடாமல் ஜெபிக்க முடியாது? முடியும். தேவை ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் போதும். அதற்கான வழிமுறைகளை நம் தேவன் வகுத்து கொடுப்பார். ஏனெனில் நம் தேவன் நம் மனதை பார்க்கக்கூடியவர். ஜெபம் இல்லாத வீடு கூரையில்லாத வீடு, சாத்தானுக்கு கதவை திறந்து வைத்திருக்கிற வீடு, வெறுமையும் பாழானதுமான வீடு, அழிந்து போகக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சினிமாக்களும் சினிமா பாடல்களும் ஒழித்து கொண்டிருக்கும் வீட்டில் அழியாத சந்தோஷம் கொடுக்கும் விண்ணக தந்தையோடு பேசக்கூடிய ஜெப சத்தம் காணப்படாத வீட்டில் எப்படி நாம் சமாதானத்தை காண முடியும்? பிள்ளைகளின் தாறுமாறான வாழ்க்கை, குடும்பத்தில் காணப்படும் குழப்பம், தீராத பிரச்சனை, சமாதானமின்மை, தீராத வியாதி, வெற்றியற்ற வாழ்க்கை, இவை அனைத்தும் ஜெப குறைபாட்டினால்தான் என்பதை நாம் அநேக முறை மறந்து போய்விடுகின்றோம். கொலை, கொள்ளை போன்றவைதான் பாவம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் 1 சாமுவேல் 12:23 இறைவாக்கினர் சாமுவேல் ஜெபம் செய்யாமல் இருப்பது ஒரு பாவம் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே ஜெபம் என்பது நம் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. எவ்வாறு உணவு, உடை, இருப்பிடம் இல்லாமல் ஒருவன் இவ்வுலக வாழ்க்கை வாழ முடியாதோ, அதேபோல் ஜெபம் இல்லாமல் ஒருவன் இவ்வுலக மற்றும் மறு உலக வாழ்வு வாழ முடியாது என்பதும் அப்பட்டமான உண்மை. விவிலியம் முழுவதும் ஜெபத்துக்கு நம் தேவன் பதில் தருபவர் என்று சான்றுகளால் நிரம்பி இருக்கின்றது. தேவ பிள்ளைகள் ஜெபித்தார்கள், விடுதலை பெற்று கொண்டார்கள், பிசாசை மேற்கொண்டார்கள். ஆம், நாமும் ஜெபிக்கின்றோம். ஆனால் ஜெபத்திற்கு மட்டும் விடை கிடைப்பதில்லை. ஏன்? நம் பாவங்கள், உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களை அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. ஏசாயா 59:2. நாம் ஜெபத்திற்கு நீண்ட நாட்களாக பதில் கிடைக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கை பாவம் நிறைந்ததாக காணப்படுகின்றது என்பதுதான் உண்மை. எவ்வாறு நம் உடல் எடையை எடை காட்டும் கருவி துல்லியமாக காட்டுகின்றதோ, அதேபோல் பதில் கிடைக்காத ஜெபம் சரி செய்யப்பட வேண்டிய பாவத்தை சுட்டி காட்டுகிறது என்பதையும் நாம் அறிய வேண்டும். தொடர்ந்து ஜெபத்திற்கு பதில் கிடைக்காவிட்டால் நம் வாழ்க்கையை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்த்து பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் நம் தேவன் கூறுகிறார், எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். 2 குறிப்பேடு 2 நாளாகமம் 7:14. நம் தேவன் வாக்கு மாறாதவர். கொடுப்பேன் என்றால் நிச்சயம் கொடுப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அது என்ன? நம் பாவங்களுக்காக மன்னிப்பு வாங்குதல். ஆம் அன்பானவர்களே, நான் எந்த பாவமுமே செய்யவில்லை, நான் ஏன் மன்னிப்பு வாங்க வேண்டும் என்று மட்டும் நாம் ஒருபோதும் சொல்லிவிடக் கூடாது. நீதிமொழிகள் 28:13. அதுவே ஒரு பெரிய பாவம். நீதிமானே ஒரு நாள் 7 முறை தவறும் பொழுது நாம் எம்மாத்திரம்? சீடர்களை இயேசு அழைக்கும் பொழுது அவர்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். மார்க்கு 1:19. எலியா பலிபீடத்தில் நெருப்பை இறக்கும் முன்பாக பலிபீடத்தை செப்பனிட்டார். 1 ராஜாக்கள் 18:30. ஆம், அற்புதமும் அதிசயமும் நாம் காண வேண்டும் என்றால் நாமும் நம் பாவ வாழ்க்கையை செப்பனிட வேண்டும். தானியேல், நெகேமியா, எஸ்ரா, யோசபாத் மன்னன், நினிவே நாட்டு மக்கள் தங்கள் நாட்டிற்காக பாவ அறிக்கை செய்து ஜெபித்த பொழுது நம் தேவன் மனமிறங்கி அவர்கள் நாட்டின் அனைத்து மக்களின் சிறையிருப்பையும் மாற்றினார். அப்படிப்பட்ட தேவன் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? அதனால் பாவத்திற்காக மனம் கசந்து அழுத ஆயக்காரனை போல நாமும் ஜெபம் செய்வோம், பாவங்களுக்காக மன்னிப்பை வாங்குவோம். நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் நான் எனது பாவங்களுக்காகவும் எனது
பிள்ளைகள், எனது குடும்பத்தினர் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் வருகின்றேன். மன்னியும் ஆண்டவரே, மன்னியும்.